அவர் என்னைய பற்றி வரவேற்கும் போது என்ன சொன்னார், இளம் கதாநாயகிகளுக்கு தந்தை அப்படின்னாரு. அது நான் வயசானவனா, அவங்கள சொல்லும் போது பேச்சுலக தேவதை. எங்க போனாலும் என் நிலைமை தாயா. நாங்க 6:25 வரணும்னு தான் நினைச்சோம். வரலாம்னு பார்த்தா நடுவழியில் காவல்துறை வந்து எங்களை நிறுத்திட்டாங்க. போலீஸ் செக்கிங். நாங்க வச்சிருக்கிறது இத்தினூண்டு கிழிஞ்ச பைய. அவர் அது தெரன்றாரு. மேடம் பேக்காவது ஒரு ஃபாரின் பேக்கு. இந்த பேக் விலையே ஒரு 5000 ரூபாய் பெறும். நான் வச்சிருக்கிறது ஏதோ ஒரு ஆசிரியர் கூட்டணிக்கு போகும்போது அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது. அது ஜிப்பு ஒரு பக்கம் ஓப்பனாகவே இருக்கும். அதனால அவர் திறன்னு சொன்னாலே அது திறந்து தான் இருக்கு. அவர் வடநாட்டு காவல்துறை, இந்த சிஐஎஸ்எஃப், அது இந்த சிஆர்பிஎஃப் திறனும்ல அது திறக்குது. ஜீப்பும்பா மாதிரி ஒரு பையன் உள்ள தொற்று இருந்தா தானே பிரச்சனை. போங்க போங்கன்னு பத்தி விட்டாங்க. இத்தனையும் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதுதான் லேட்டு. உண்மை காரணம் நான் போய் சொல்லலை. அவங்ககிட்ட வேணா கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க. இப்போ இதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திறந்து காட்ட சொன்னது அவங்க பேக்கை தான். அவன் நினைச்சிருக்கா பையன் பலன்னு இருக்கே, உள்ள பணம் நிறையா இருக்குமேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வம்புல மாட்டி வந்து சேர்ந்தோம். முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றது ஒரு நல்ல சிந்தனை. இதில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்த ஒரு குழந்தை ஒன்று எல்லாத்தையும் மோந்து பார்த்து கலர் சொல்லிச்சேன். ஒரு பாப்பா. அது ஒரு அதீதமான திறமை தான் இல்லையா? இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் திறமைகளை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பள்ளிகள் அதுக்கு ஊக்கம் கொடுக்கறது. அதுக்குன்னு ஏதோ ஒரு பயிற்சி இருக்குது. அவங்க காலு கையெல்லாம் பார்த்து கணக்கு போடுறாங்க. நமக்கு பேப்பரை பார்த்தாலே கணக்கு வர மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்து கலர் சொல்லிச்சு. இது எந்த ரூபான்னு சொல்லிச்சு. இன்னும் ஒன்று அது சொல்லிட்டா நல்லது. இந்த ரூபா எவ்வளோ நாளைக்கு செல்லும், எப்போ இது செல்லாமல் போகும். திடீர்னு நடுராத்திரியில் செல்லலைன்ட்டாங்கன்னா அந்த ஒன்று மட்டும் இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய ஆள் ஆயிடலாம். நல்லா இருந்தது. முதல்ல இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும். இவ்வளவு பெரிய மேடையை ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறீங்க பாருங்க. அதுவே இந்த மகிழ்வோர் மன்றத்தின் பெருந்தன்மை. நான்லாம் ரொம்ப காலம் மேடை ஓரமாக நின்றுருக்கேன். அது சலமன் பாப்பையா ஐயாவுடைய கூடவே போயிருக்கிறேன். அவருக்கு போடுற துண்டெல்லாம் எடுத்து மடித்து வைப்பேன். அதை ஒரு ஆள் வந்து திண்டுக்கல்ல என்னை கையை பிடிச்சிட்டான். ஏன்டா டே, ஐயாவுக்கு போடுற துண்டை நீ எடுத்துகிட்டு போகலாம் பார்க்குறேன்னு. அப்புறம் அவர் என்னை பார்த்தே, அவை நம்மால் தாயா விடியா. 4 பேர் கோபால், அவர் ஒரு எலக்ட்ரீஷியன். அவருக்கு என்ன தெரியாது. நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். துண்டை எடுத்து மடித்து பத்திரமா வச்சேன். சில இடங்களில் போட்ட வேகத்தில் துண்டு காணாமலும் போயிடும். சில ஆள் மடித்து தரேன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிடுவான். அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு காலம். மேடைகளுக்கு எங்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப பிந்தி. மேடம் மாதிரி ஆட்கள்லாம் மாணவ பருவத்திலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சு உலகத்தில் அவங்க எனக்கு சீனியர். அதான் உண்மை. ரொம்ப காலமாக மாணவ பருவத்தில், நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும்போது எங்கேயுமே பேச முடியாது. எங்கள் அப்பா கடுகடுன்னு இருப்பார். வீட்லையும் பேச முடியாது. என்னடா அங்கே சத்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படின்றத பேசவே முடியாது. அப்படி ஒரு உலகத்தில் இருந்தோம். ஆனால் இந்த மேடை அந்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தவங்க பெருந்தன்மைக்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நானும் மேடமும் ஒரு 8:20 வரைக்கும் பேசுவோம். முடிஞ்சா நீங்கள் சிரிக்கிறதுனா சிரிங்க. சைடில் கொஞ்சம் பேசாமல் இருங்க. ஏன்னா பின்னாடி யாராவது பேசுனா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் வாத்தியார் கிடையாதுங்க. வாத்தியாராக இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்க பேசினாலும் பேசணுன்ற கட்டாயம். நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன். அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க. பேங்க்கில் இருக்கிற ஆளுங்க மேடையில் தான் பேச முடியும். உண்மைதானுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ் இருக்குது. இப்போ எங்கள் பேங்க்கில் நான் போய் டெய்லி உட்காந்து பெரியவர்களே தாய்மார்களே எல்லோரும் வந்து பணத்தை போட்டு போங்க, கடை வாங்கணும் நினச்சிங்கன்னா வந்து வரிசையாக நில்லுங்க. இப்போ நாங்கள் இந்த இருட்டு கடைக்கு போயிருந்தோம். ஒரு அல்வா கடை வச்சுருக்காங்கல்ல, என்னையா அப்படி கூட்டம் நிற்கிது. ரேஷன் கடை மாதிரி நிற்கிது கூட்டம். 5:30க்கு திறப்பாங்கன்னாங்க, 5 மணிக்கு அங்கே வரைக்கும் நிற்கிது. இவங்க முதல்ல நம்பவே இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டம். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி கியூவில் நில்லுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பேங்க்கில் சத்தம் போட்டு பேசினாலே எங்கள் மேனேஜர் பார்ப்பார், என்ன நம்மால் வந்திருக்காரா, இவர் வந்தாலும் தொந்தரவு போனாலும் தொந்தரவு, அப்படி தானே நினைப்பார் இல்லையா? ஏன்னா எங்களை பார்த்தோன்னே யாராவது ஒரு ஆள் வரும். அதில் இந்த கஸ்டமர்ஸுக்கு சில பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. புதுசாக வர்ற கஸ்டமர் என்னைய பார்ப்பாங்க. ரெகுலராக வர ஆள் நம்மளை பார்த்தோன்னே விட்டுரும். யாராவது புதுசாக வந்துட்டாங்கன்னு நீங்கள் அப்படி பார்ப்பாங்க. ராஜா சார் நீங்கள் தானே? ஆமாம். என்ன சார் இங்கே இருக்கீங்க? யோ நான் இங்கே இருக்காமல் எங்கேயா போச்சு? இல்லை சார் இங்கே இருக்கீங்களா சார்? இங்கே தான் இருக்கேன். நம்ம அவர் சொல்கிற வேகத்துக்கு நான் சொல்ல முடியுமா? ராஜா சார் இங்கே இருக்கீங்க? நான் உடனே ஆமாம் இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்ல முடியுமா? அவனை இங்கே தாங்க இருக்கேன். என்ன சார் டிவியில் மட்டும் சத்தமாக பேசுகிறீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க? யோ நான் அது சத்தமாக பேச முடியாதியா, பேசுனா மேனேஜர் திட்டுவாரியா? இதுதான் எங்கள் நிலைமை. வெளியில் பேச முடியாது, ஆஃபீஸில் பேச முடியாது, மேடைகளில் தான் அப்படி பார்க்கும்போது என்னத்தையோ பேச வேண்டியது. இதில் நகைச்சுவை கொண்டு வரணும். எனக்கு என்னவோ இந்த கதை சொல்லி ஜோக் அடித்து பழக்கமே கிடையாது. நம்ம பேச்சு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒருவேளை பட்டிமன்றத்திலே அது நகைச்சுவையாக வருமே தவிர தனியாக கதை சொல்லி பழக்கமே கிடையாது.
அதனால தான் நான் அந்த ஹியூமர் கிளப் கூட்டங்களுக்கு போக யோசிப்பேன். நான் இங்கே என்ன சொன்னாலும் சிரிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? என்னங்க அதுக்கு தானங்க வந்திருக்கீங்க? 5 மணிக்கே ஜலால் வந்துச்சாமே பாருங்க. முதலில் வந்தவருக்கு தனி மரியாதை அப்படின்னு சில பேர் கை தூக்குறாங்க. நிறைய பேர் இப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. உண்மைங்க அது. இன்னைக்கு சிரிப்பதற்கு நேரம் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இத்தனை சின்ன பசங்க வந்திருக்காங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தவன் கிளம்பு கொள்றாங்க, வா போவோம் அப்படின்னு சொல்லாமல் உட்காந்துருக்கான் பாருங்க. அதுக்கே பெரிய பாராட்டு. பாருங்க, ஒரு ஆள் தரையில் உட்காந்துருக்கான். இல்லை காசு கொடுத்தா கீழே உட்காருவானா, உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னமோ பேசுகிறாங்க போல அப்படின்னு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது யார் பேசினாலும் கையை கட்டி கேட்போம். ஏன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாலும், வாத்தியார் பேசினாலும் இப்படி கேட்போம், அவர் சொல்கிறதா வேத வாக்கு. இன்னைக்கு பயலுக ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவன் ஒன்று டிவியில் பார்த்துறான், இது தவிர மொபைலில் பார்த்துறான், பார்த்துட்டு வகுப்புக்கு வரான் அல்லது நம்மளை மாதிரி மீட்டிங்க்கு வரான். நம்ம ஏதாவது மாற்றி சொன்னால் அவங்க சிரிப்பாங்க, இந்த ஆள் பொய் சொல்கிறான் பாரு. இவங்கெல்லாம் பொய் சொல்லியே பழகிருக்காங்கன்னுவான். அதனால் பேசுவது என்பது மேடை பேச்சாளருக்கு ரொம்ப சிரமம். அது சின்ன பிள்ளைகளாம் சிரிக்கிறது, அதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கின்றது உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம். பேச மறந்த தலைமுறையாக நாம் இருக்கிறோம். சின்ன வட்டத்துக்குள்ள மொபைலில் ரொம்ப நேரம் பேசுகிறோம், யாரோடையே பேசுகிறோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப குறைந்து இருக்கிறது. நீங்கள் வேணால் எங்கேயாவது பயணம் பண்ணும்போது பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் நான் பேசுவேன், அப்புறம் மேடம் பேசிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு ட்ரெயினில் ஏறின உடனேயே நீங்கள் பாருங்கள், ஒரு 30 வருஷம் 25 வருஷம் ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட ட்ரெயின் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த பிள்ளைகள் நிறைய வந்தாலும் ஒரு சத்தம் தான் வரும். வண்டியில் ஏறி உட்காந்தோடனே சண்டை வரும். தள்ளி உட்காருது, என்ன ட்ரெயின் உங்கள் அப்பா விட்டு ட்ரெயினா, தள்ளியா? உடனே அவர் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன், அதுக்காக ட்ரெயின் நீயா வாங்கியிருக்க, என் கோயில் போயிட்டுக்கார ஏறப்படாதா? இவ்வளவு சண்டை, சாத்தூர் வரைக்கும் சண்டை வரும். சாத்தூரில் ரெண்டுமே சண்டை போட்டு ஓஞ்சிடும். அப்புறம் அண்ணாச்சி எந்த ஊர், எதுக்காக போறிய? சாத்தூரில் சேர் வாங்கினீங்க. இப்படியே ஆரம்பித்து சென்னைக்கு போய் சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம ஆளுங்க தானே நீங்கள், ஐயோ இது தெரியாமல் போச்சு, நம்ம ஆளுல நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்க, நம்ம பையன் இப்போ தான் பேங்க் வேலையை எழுதியிருக்கான், இன்னும் அவனுக்கு கிடைக்கல. பேங்க் வேலை எழுதியிருக்கான், நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா என்னாச்சு நமக்கு சொல்லுங்கள், நல்ல குடும்பம் என்னாச்சு. நீங்கள் வேணால் அங்கே வந்து தெருவில் கேளுங்க, தெரியுமில்ல, நீ வண்டி ஏறும்போது போட்ட சண்டையிலே தெரியும். நம்ம நல்ல குடும்பம்ன்றது சண்டையிலே தெரியும்ல. இருந்தாலே அவர் மாற்றிடுவார். நல்ல குடும்பம் என்னாச்சு, ஒத்த பையன், நல்ல பையன், ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், பேங்க் வேலை கிடைக்கும் கப்புன்னு நம்ம சொந்தமாயிருவானாச்சு. இப்படி பேசிடும். எப்போ ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வண்டியில் ஏறணுன்னே இப்படி பிடித்துறான். டிடி வந்து கேட்டால் கூட சில ஆள் மொபைலில் நீட்டுறான். அவர் யோ ஐடி கார்டை கூடியா? ஓ சாரி சார், ஐடி அதுலேயே இருக்கு சார், அதை எடுத்துக்கூட உன் மொபைல் எல்லாம் லாக்கில் இருக்குல்ல. அவர் கடுப்பில் இருக்கிறாரு. இப்போது பக்கத்தில் இருக்கிறவன் யார், எவன், எதுக்கு, என்ன யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏறணுன்னே காதில் 2 மாட்டி அப்படியே மல்லாந்துறாங்க. எல்லாரும் பெருமாள் மாதிரியே படுத்து கிடக்காங்க, அப்படியே ரங்கநாதன் மாதிரியே உட்காந்துருக்கான். ஏறி காதில் 2 மாட்டிட்டானா எக்மோர் வந்த பிறகுதான் யாராவது எழுப்பி விட்டா உண்டு. அருகில் இருக்கிற மனிதர்கள் முகம் பார்த்து பழகணும். யார் அவன மிருகங்களா? மிருகம் கூட இன்னொரு மிருகத்தை பார்த்து கொஞ்சமாவது பக்கத்தில் போய் நின்று வாடையாவது பிடிக்கும்ல. நம்ம அதுக்கு கூட ஆசைப்படுறது இல்லையா? எவன் எப்படி ஆனாலும் நான் நானாக இருக்கணும், நான் எங்கேயோ ஒரு உலகத்தில் ஆஸ்திரேலியா அமெரிக்காவோட தொடர்பில் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவன் வந்து, அதுவும் இந்த 80 வயசு 70 வயசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் அப்பர் பேர் தான் போடுவாங்க. 80 வயசுன்னு அவர் எப்படி அதுவும் அவர் வீட்டுக்காரமா கூட அவர் வந்திருப்பாரு. அந்த அம்மா ஒரு 72 73 இருக்கும், இவர் 80 தொட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்களுக்கெல்லாம் கன்செஷன் உண்டு தெரியுமா? என்ன கன்செஷன்? டிக்கெட்டில் தான் கன்செஷன், பெர்த்தில் கிடையாது. ஏற்றிடுவான். அதில் நம்ம மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து கீழே லோயர் பெர்த் இருக்கும். அவங்க முன்னாடியெல்லாம் வந்து, ஐயா முடியலைங்க, ஏற முடியாது, 3 தடவை பாத்ரூம் போனோம், இறங்கி நான் விழுந்துருவேன், நீங்கள் கொஞ்சம் அப்படின்னா, எனக்கு முதுகில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் அந்த அம்மா சொல்லும், நம்ம 2 பேரும் உட்காந்தே போய் சேருவோம்னு சொல்லாதம்மா, உட்காந்தே எக்மோர் போவோம்னு சொல்லு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த 2 பேர் உட்காந்து வர்றது பார்த்துருக்கீங்களா? அதில் கூட ஒரு உதவி செய்வதற்கு பேசினா தனியா முடியும். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டால் தானே முடியும். நான் தான் என் முதல்ல காதலை மாட்டிட்டு கடவுளோட பேசிக்கிட்டு இருக்கேனே. நான் பேசுவதற்கு வாய்ப்பு தருகிற மகிழ்வோர் மன்றம். நீங்கள் கலகலப்பாக இருக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாசத்துக்கு ஒரு நாள் மனம் விட்டு சிரிக்க, ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள ஒரு அருமையான கூட்டம். இதை நடத்துகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டருக்கு பேஷண்ட்ஸை பார்த்து அவர் இப்போ
அவர் பாட்டு கிளினிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பேஷண்ட்டுகளாக நீங்கள் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதை வச்சிருக்கிறார். அதானங்க உண்மை. இறுக்கமாக இருந்தால் வியாதி வரும், இறுக்கம் குறைந்தால் வியாதி குறையும். அதுக்காகவே பக்கத்தில் மகிழ்வோர் மன்றம் வச்சிருக்கிற டாக்டருக்கு அநேகம் நன்றிகளை சொல்லி அடுத்து மேடம் தொடர்வார்கள். அவங்க பேசி நேரம் இருந்தால் எனக்கு அனுமதி நீங்கள் தந்தீங்கன்னா நான் வரேன், இல்லாட்டி ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அவங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. அடுத்து பேசுவதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இப்போது தன் பேச்சை தொடங்க. ஒரு 42 நிமிடம் சிரிக்கவும் சிந்திக்கவும் இவ்வளவு அழகாக ஒருவரால் பேச முடியும் என்றால் அது பாரதி பாஸ்கர் ஒருவரால் தான். இல்லை, வேடிக்கைக்கு சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்களுக்கு பேசவும் தெரியாது, அழவும் தெரியாது. அவங்க அப்படி சொன்ன பிறகு நான் பேச வரேன்றதே பெரிய விஷயம். ரொம்ப அருமையாக நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முடிக்கும்போது மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே யாரும் போகலை, அது ஒரு பெரிய புண்ணியம். இந்த கூட்டத்தை நான் தொடர்ந்து கவனித்தேன். நிறைய பயில்கள் விதவிதமாக சத்தம் கொடுத்தாங்க. இன்னும் 2 பேர் இந்த பேசியே சாக்கிறதுன்னு இருக்குல்ல, படுத்துட்டாங்க அப்படியே மல்லான்னு. இன்னும் 2 பேர் அவங்க அம்மாவை வினோதமாக பார்க்குறான். இதில் இவங்க ஐ லவ் யூ வேற சொல்கிறாங்க. அவன் குத்தலமாக இருக்கான், கிளம்பு அந்த மூடில் இருக்கான். ஆனால் ரொம்ப அருமையாக தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளோடு இருக்கிற உறவை அருமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்க பேசுனதில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாரதியை பற்றி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேர் சில பேருக்கு தானே அமையும் இல்லையா? நமக்கெல்லாம் ஏதோ தெரியாதனமாக ராஜான்னு வச்சுட்டாங்க. அது உண்மையில் அப்படி இல்லை, ஒரு கூஜான்னு வச்சுருந்துருக்கலாம். நான் என்ன சொன்னேன், அவர் என்னைய தகப்பன் நடிகைகளுக்குன்னு சொன்னாருன்னு சொன்னேன். இவங்க உடனே நீங்கள் என்ன கதாநாயகனாக நடித்தீங்க? சில கதாநாயகன் நடிக்கிற படமே ஓட மாட்டேங்குது. நான்லாம் கதாநாயகனை நடித்தா வரவே வராது. நடிக்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை மேடம். சார் நல்லா யோசிங்க. இப்போ நம்ம பையன் நம்ம பக்கத்தில் வரும்போதே இவன் நம்ம பையெல்லாம் நமக்கு ஒரு பார்த்தேன் கிட்ட வந்து நிற்கிறான்னு தோணுதா இல்லையா? அவன் ஏதாவது நம்ம உரண்டு எழுதிருப்பான். யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதுதான் உங்கள் மகள்னு சொன்னால் எப்படிங்க நான் மகள்னு பேசுறது? அந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். அதுலேயே இன்னும் கொடுமை என்னன்னா, இப்போ நான் படத்தில் நடிக்கும்போது ஸ்ரேயான்னு ஒரு பொண்ணு எனக்கு மகளாக நடித்தது சிவாஜின்ற படத்தில். அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியாது, சுத்தமாக தமிழ் தெரியாது. அது ஹிந்தியில் எழுதி வச்சு இங்கிங்கிங்கிங்கிங்கிங்கிங்கின்னு. எனக்கு ஹிந்தியே தெரியாது, ஒரு வரி தெரியாது. நான் போய் சொல்லலை. நீங்கள் அந்த படத்தில் அந்த பொண்ணோட லிப் மூவ்மெண்ட் பாருங்கள். பல வசனங்கள் அது பேசும்போது அந்த லிப்புக்கும் அந்த சத்தத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அதில் இந்த ஒரு தேவார பாட்டு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இடையில இந்த கோயிலில் ஒரு பாட்டு வரும். அப்போ அது முகத்தை பாருங்கள், அதுக்கும் இது பாடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதில் இந்த பொண்ணு ஹிந்தியில் பேசும், ஹிந்தியே தெரியாத நான் இங்கேருந்து ரியாக்ஷன் கொடுக்கணும். எனக்கு தமிழில் எவனாவது பேசினாலே ரியாக்ஷன் வராது. நான் சொல்லுவேன், சார் இது என்ன சார் பேசுதுன்னா, சார் இதுதான் சார் வசனம், அது அவங்க பேசுகிறாங்க நினச்சிட்டு நீங்கள் ரியாக்ஷன் கொடுங்க. சங்கத்தில் அது பேசுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ரியாக்ஷன் கொடுங்க சார். இதை விட இன்னும் மோசமான நடிகைகள்லாம் இருக்குது, எவ்வளவோ தேவையில்லை சார். நடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ எளிமையானது இல்லைங்க. ஏன் நடிகர்களுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்க? இப்போ நமக்கு இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குல்லங்க, என்ன 8:25 வரைக்கும் இருக்கலாமா? பரவாயில்ல இல்லை சின்ன பையனுக்கு சில பேர் அப்பா அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க, அவங்க நேரம் வீட்டில் இட்லி தின்னுக்கிட்டு இருப்பான். நடிக்கிறதுன்றது எவ்வளோ சிரமம்னா, இப்போ அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 5 அடி 6 அடி நெருக்கி இருக்கும். சினிமாவில் அப்படி கிடையாது, கேமராவை கொண்டாந்து இங்கே வச்சுருப்பாங்க. பொய் இல்லைங்க, நிஜம். எல்லா க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது கேமரா இந்த இடத்துல வந்து வச்சுருப்பான், இங்கே இவ்வளோ பக்கத்தில் கேமரா இருக்கும். அதை விட கொடுமை, கீழே 2 பேர் லைட்டை வச்சு இப்படி நிற்பாங்க. அந்த 2 பேர் கரெக்டாக லைட்டை நம்ம முகத்தில் அடிப்பாங்க. ஏன்னா க்ளோஸ்அப்பில் சின்ன ஷேடு கூட விழக்கூடாது. அவன் கொண்டாந்து இது ரெடி பண்ணி, அவர் டைரக்டர் எல்லாம் ரெடி, ஆல் லைட்ஸ்னா எல்லா லைட்டு போடுறது, ஆல் லைட்ஸ் சவுண்ட் எல்லாம் சொல்லின பிறகு நமக்கு மூக்கு அரிக்கும் நேரம் தான். இப்போ ஷார்ட் க்ளோஸ்அப்பு, நமக்கு அந்நேரம் மூக்கு அரிக்க. இப்போ நம்ம கொண்டு போய் மூக்கு இப்படி சொல்லி வைங்க, அவர் என்னையா நீ இப்போ க்ளோஸ்அப்பில் மூக்கு சொல்லிட்டு நமக்கு மூக்கு அரிப்போட இப்படி இருக்கணும். இதுதான் இப்போ நம்ம காட்டுற ரியாக்ஷன். உங்கள் மூக்கு இப்போ உண்மை தானுங்க. ஒரு முக்கியமான நேரத்தில் தும்மல் வர்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், உங்கள் முகம் எப்படி போகும்? அந்நேரம் ஏதோ தும்மல் வருதுன்னு வைங்க, அவருக்கு டைரக்டர் அங்கே லைட்ஸ் ஆன் டேக் அப்படின்னு டேக்னா படம் எடுக்க போகிறாங்க, ஆக்ஷன் நமக்கு மூக்கு அரிக்கும்.
ஏ இந்த நேரம் இது ஏன் அடிக்குது. இதில் க்ளோஸ்அப்பில் இதில் அவர் ஆக்ஷன் சொன்னோடனே நீங்கள் செய்யணும். இப்போ நமக்கு அந்நேரம் தான் வசனம் மறந்து போகும். நிஜமியா அந்நேரம் தான் வசனம் ஒரு வசனம் வருது, மாப்பிள்ள நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சோக முகமாக சொல்லணும். நமக்கு அந்நேரம் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இந்த லைட் 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க, அவங்க எப்படி நம்மள பார்ப்பாங்க. பார்த்துட்டு யோ நீ எல்லாம் ஒரு நடிகை, என் தலை எடுத்து உனக்கும் இல்லை லைட்டை பிடிச்சி நிற்கிறது. அவர் கேமராமேன் அவர் சொல்றாரு, சார் ஒன் மோர் டேக் சார், ஒன் மோர் டேக்னா இன்னொரு தடவை எடுக்க போறோம்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கத்தில் சில பேர் நிற்பாங்க, பேச்சாளர் தானே, ஆமாம் டிவியில் இவர் தானே பேசுகிறார், ஆமாம் அவர் தான், ஏன்னா ஒரு வசனம் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம காது படவே சொல்லுவாங்க, ஒரு வசனம் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் பேச்சாளரா, நமக்கு டே ஏன்டா என்னை கொல்றீங்க, அந்நேரம் மூக்கு அரிச்சிச்சுடா, வசனம் மாறி போச்சுடா. இதில் டேக் எவ்வளோ ஆகுதோ, இப்போல்லாம் இந்த வீடியோ வந்து சிப்பில் எடுக்கிறாங்க, இந்த மெமரி கார்டில். இப்போ நாங்கள் சிவாஜி நடிக்கும் போதெல்லாம் ஃபிலிம் ரோல்ன்றது ரொம்ப காஸ்ட்லியானது. எத்தனை டேக் எடுக்கிறோமோ அவ்வளோ செலவாகும், அவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகும். கூட நடிக்கிற நடிகர் இப்படியே வரப்பா நிற்கணும். அதானுங்க, கூட நடிக்கிற நடிகர் போக முடியாதுல்ல. இப்போ நான் மட்டுமா இருக்கிறேன், கூட 2 பேர் நிற்பாங்க. அவங்களும் நமக்காக சில பேர் உதவி செய்வாங்க. மணிவண்ணன் ஒரு டைரக்டர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா, தாடி வச்சிருப்பார்ல, அவர் அந்த படத்தில் என் கூட நடித்தார். சமந்தகார், ஆமா, என் நேரத்தை பாரு, கோயில்பட்டியில் வந்து எனக்கு மணிவண்ணன் சமந்தகார் ஆயிட்டார். இது யாருக்கியா வாக்கியம். உண்மையிலேயே ரொம்ப இனிமையான மனிதர், என் கூட ரொம்ப அன்பா பழகினார். அவருக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் இறந்து போன அன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தம். சென்னை வரைக்கும் போனேன், ஆனால் பார்க்க முடியல. அவ்வளவு அன்பான மனிதர். சினிமாவில் இருக்கிற ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுப்பார். ராஜா கொஞ்சம் முன்னாடி நில்லுங்க, உங்கள் முகத்தில் ஷேடு வருதுன்னு. இப்போ நிற்கும் போது இங்கே ஒருத்தர் நின்னா லைட் வாங்கணும்னு அதுக்கு பேர். இப்படி லைட் வாங்கி நில்லுங்க, முன்னாடி நில்லுங்க அப்படின்னு. அப்படி முன்னாடி நிற்கிறது அட்ஜஸ்ட் பண்ணுவார், இல்லாட்டி அவர் நடந்துக்குவார். சில சமயம் இப்போ எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இப்போவும் அப்பவும், அப்போ மட்டும் இல்லை இப்போவும் தெரியாது. இதை வானா கூட்டு போய் விடுவாங்க, நான் அப்படியே நிற்பேன், ஏதோ பேசுவேன், ஏதோ வந்துடுவேன். அவர் சொல்லுவார், இந்த கேமரா வந்து இந்த ட்ராலிலெல்லாம் போகும்ல, ட்ராலினா ஒரு ட்ராலியை வச்சு ரயில்வே மாதிரி இருக்குது, தண்டவாளம் மாதிரி ஓட்டிகிட்டே போவாங்க, அதில் கேமரா போகும். இப்போ இங்கேருந்து கேமரா பெரும்பாலும் கதாநாயகி மேலே தான் விழும். நாங்களாம் சைடு சப்போர்ட்டு, சில்லுண்டி உள்ளுண்டி ஒத்து ஊதுற கேஸு. எங்களை வந்து நிற்க வைப்பாங்களே தவிர கேமரா எங்கள் மேலே ஃபோக்கஸே வராது. அப்போ ஒருவேளை க்ளோஸ்அப் இருந்தால் மட்டும்தான், இல்லாட்டி வராது. இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராலி ஷாட்டில் நாங்களாம் இப்படி வரப்பா நான் நிற்பேன், அவர் கேமரா அங்கே போயிடுச்சு. ராஜா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, நீங்கள் எவ்வளோ வரப்பா இருந்தாலும் உங்களை எடுக்க போகிறதில்ல, ரிலாக்ஸ்டாக இருக்கு. என்னைய பார்த்தீங்களா நான் எப்படி ஜாலியாக இருக்கேன். நிறைய மனிதர்களை சந்திக்கும் போது அனுபவம் கிடைக்குங்க. அது ஒரு மோசமான துறைன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அந்த துறைக்கு போனதுனால எனக்கு 1-2 அனுபவங்கள் கிடைச்சது. நிறைய மனிதர்களை பார்க்க முடிஞ்சது. எல்லா துறையும் நல்ல துறை தான், எல்லா விஷயங்களும் நல்ல இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நீங்க எதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறீர்களோ அதனால் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஒன்று சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லிக் கொடுங்க. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தமிழ் சொல்லிக் கொடுங்க, ஆங்கிலம் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த குழந்தை செஞ்சதில் மோந்து பார்த்து கலர் கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுங்க. ஆனால் தாத்தா பாட்டி அல்லது தாத்தா பாட்டி இல்லாட்டியும் வயசில் பெரியவங்க யாராவது வந்து அவங்கள பார்த்து மரியாதையாக பேசணும்னு கற்றுக் கொடுங்க. மரியாதை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த வயசானவங்கள பென்ஷன் கேஸுகளை மதிக்கிறதே இல்லை, பென்ஷன் வாங்கினாலே மதிக்கிறது இல்லை, வாங்காத ஆளுகளை சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அந்த தாத்தா இருந்ததால் தான் உங்கள் அப்பா இருப்பதால் தான் நீ என்று எப்போது சொல்லுகிறீர்களோ அப்போது அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக இருக்கும். அதுதான் ரொம்ப அடிப்படை தேவை. பார்க்கிற மனிதர்களிடம் முகத்தை ஒரு மலர்ச்சியோடு, பிடிக்கலைன்னா கூட கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன், வாழ்க்கை ரம்யமாக இருக்கும். எனக்கு முன்னாலே திரு ராஜா சார் பேசினார், எவ்வளவு வருத்தங்கள் பாருங்க அவருக்கு வாழ்க்கையில், ஏகப்பட்ட வருத்தம். என்னவோ அவர் யதார்த்தமா சொல்லிட்டாரு, நடிகைகளுக்கெல்லாம் இவர் அப்பாவா நடிக்கிறார். உண்மையை தானே சொன்னார். நீங்க என்ன கதாநாயகனா நடிச்சிங்க? பின்ன உண்மையை சொன்னா கூட சில பேருக்கு பொறுக்கிறது இல்லை. அதுல என்னவோ அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத மாதிரி அவருடைய வாழ்நாள் உயிர் ஆசை ஒன்று இருக்குங்க, இன்னும் நிறைவேறல. என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நயன்தாராக்கு அப்பாவா நடிக்கல. அதைத்தான் அவர் எப்படியோ ஊகிச்சு சொல்லியிருக்காரு, இவருக்கு அது பிடிக்கல பாருங்க. அவர் என்னவோ போடுற போக்கில் பேச்சுலக தேவதைன்ட்டாரு.
உடனே அவருக்கு அது பிடிக்கல. தேவதைனோடனே வயசு கம்மின்னு அவர் சொன்னதா நினச்சிக்காதீங்க. வயசான தேவதைகள் கூட இருக்கலாம் தானே அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்கிறாரு போலீஸ் செக்கிங்கில் மாட்டினவங்க, அது சத்தியம், அது ஒன்றும் பொய்யில்லை அவர் சொன்னது. அது எல்லாம் வட இந்திய போலீஸ்காரர்களாக இருக்கா. நீங்கள் தானே சார் பார்த்துருக்கேன் சார் உங்களை சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார், எல்லாம் எடுத்துட்டு சார் உங்கள் பேர் என்ன அப்படிம்பாங்க. அவமானங்களில் எவ்வளவோ விதவிதமாக நாங்கள் அவமானப்பட்டிருக்கோம். இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வட இந்திய போலீஸ்காரர்கள் பார்த்தாங்க, இவருடைய பேக் ஒன்று இருக்குது, அது பிஞ்சு போன பேக்குன்னு அவர் சொல்கிறாரு, அதை நம்பாதீங்க, காரில் தான் இருக்குது, போகும்போது உங்களுக்குலாம் காட்டுறாத. இந்த அண்டைய நாட்கள் சினிமா பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் தலையே ஆட்ட மாட்டேன்றீங்க. பாக்யராஜ் நடித்த படம், அதில் எப்போ பாரு ஒரு ஹார்மோனியத்தோடய அவர் திருவார் பார்த்துருக்கீங்களா? இவர் அது மாதிரி அந்த ஹார்மோனியம் மாதிரி ஒரு பேக் வச்சிருக்காரு, எப்போவும் அந்த பேக்கோட தான் போவார். அந்த பேக்குக்குன்னு ஒரு சில தனியான குணங்கள் இருக்குங்க, நீங்கள் சரியாக கவனிக்கணும் நான் பேசுகிறத. இப்போ இந்த ஹார்மோனியம் மாதிரி ஒரு பேக், அது இல்லாமல் எங்கேயே போக மாட்டார், இப்போவும் இருக்குது, காரில் இருக்காது. அதில் பழைய கால அம்புலி மாமா கதையெல்லாம் படிப்போம்ல, 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு மரத்தில் இருக்கிற கிளியில் அவரோட உயிர் இருந்ததுன்னு, இவரோட உயிர் இவர் பேக்கில் இருக்குது. அந்த பேக்கை வச்சுப்பாரு. அந்த பேக்குக்குன்னு சில சிறப்பான அம்சங்கள் இருக்குது. என்ன அம்சம்னா, எந்த ஊராக இருந்தாலும் சரி, சென்னையிலேருந்து தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, மதுரையிலேருந்து பாம்பேவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவாக இருந்தாலும் சரி, எல்லா ஏர்போர்ட் செக்கிங்லேயும் அந்த பேக் மாட்டோம். அது நாங்கள் ஒரு குழுவாக போவாங்க, சில பேர் 10 பேர் 12 பேர் கூட போவோம். நாங்கள் கல்யாண மாலைக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பேசுகிறவங்களே ஒரு 6 பேர், மோகன் சார், மீரா மேடம், கேமராமேன், இந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், அவர் இவருன்னு ஒரு ஜமாவாக போவோம். எல்லோரும் போய் வச்சுருப்பாங்க. அவங்க கேமராலாம் கொண்டு வருவாங்க, சவுண்ட் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வருவாங்க, எல்லாம் செக்கிங்கில் டக்கு டக்கு டக்குன்னு போகும். ஒரே ஒரு பேக் மாட்டோம். என்னதான் உள்ளே வச்சிருக்காருன்னு இன்னும் சொல்ல மாட்டேன்றாரு. ஆனால் அந்த பேக்கை பார்த்து கூட அவங்க விட்டுட்டாங்க. அப்படி அதில் மறைவரைகள் ஏதோ இருக்கு போல இருக்கு அந்த பேக்கில். இவர் சார் பேசுகிற போது ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். சில சமயம் பட்டிமன்றங்களுக்கு கூட கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னார், தமிழர்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு அவரை கேட்டாங்க. அப்போ எழுத்தாளர் சுஜாதா சொன்னார், எதையுமே ரொம்ப அதிகப்படுத்தி சொல்லுவது தமிழர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். மிகைப்படுத்தி சொல்லுவது தமிழர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வரலாறு காணாத கூட்டம் என்று சொன்னால் மைக் செட் போடுறவரையும் சேர்த்து 3 பேர் இருந்தாங்கன்னு அர்த்தம்னு சொன்னார். எங்களுக்கு அந்த மாதிரியான எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. மிக குறைவான நபர்களோடெல்லாம் கூட நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான பெரும் கூட்டம் எங்களையும் எங்களுடைய நகைச்சுவையும் கேட்க வந்திருக்கிறது என்பது அவ்வளவு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்குமான விஷயமா இருக்கிறது. 2வது விஷயம் நான் ரொம்ப பாராட்டணும்னு நினைச்சது, சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. உடனே எங்களை அறியாமலேயே எங்களுடைய கழுத்து ஒரு இன்ச் அப்படி முன்னாடி போகும். ஏன்னா அவ்வளவு பழக்கம் சால்வையை வாங்கி. இந்த கூட்டங்களில் சால்வை கொடுக்கறத எப்போதான் நிறுத்த போறாங்கன்றது எங்களுக்கும் புரியல. இந்த எல்லா கூட்டங்களையும் கொடுக்குற சால்வையும் சில சமயம் இந்த பெண்கள் வீட்டுக்கு வந்தால் கொடுக்குற ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுப்போம், பார்த்துருக்கீங்களா? வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் அதெல்லாம் வச்சு ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுப்போம். இந்த சால்வைக்கும் இந்த ப்ளவுஸ் பிட்டுக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது. என்னன்னா, இது 2ஐயும் வச்சு தான் இந்த உலகம் உருண்டையானதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம கொடுப்பாங்க, நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு இன்னொருத்தருக்கு கொடுப்போம். அவங்க வீட்டுக்கு வரும்போது, அவங்க வீட்டுக்கு வேற யாராவது வரும்போது அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். சால்வையும் இப்படித்தான். என்ன செய்யறது? சால்வையோ அதுவும் நல்ல சால்வையா போத்துறோம்னு சொல்லி பல 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 ஒன்று போத்துருவாங்க. பிள்ளைங்க சின்னதாக இருந்தால் சல்வார் கமிஸாக தைச்சு மாட்டலாம். இப்போ பிள்ளைங்கள்லாம் 3 வயசு பிள்ளையா இருந்தால் கூட மேலேயும் கீழே பார்க்குது. முன்னாடிலாம் 23 வயசு பொண்ணுக்கு அப்பா போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வருவார், இவர் தான் அப்படின்னு அம்மாவை இடிச்சிடிச்சு கேட்கும், யாரு என்ன பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஆனால் இப்போ 3 வயசு பிள்ளைக்கு அந்த பிள்ளையை விட்டுட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட முடியாது. அதுக்கு தெரியாமல் நீங்கள் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கி ஒன்று காமிச்சிங்கன்னா, ஐ டோன்ட் லைக் பிங்க் முதல்ல சொல்லும். முந்தின நாள் மட்டும் பிங்கோடையே உயிர் வாழ்ந்தது தான். நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது பிடிக்காது. இப்போ அவங்களை கேட்டு தான் நம்ம எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அதுங்களுக்கும் அந்த சால்வையால் நம்ம ஒன்றும் தைச்சு போடலாம் முடியாது. என்னதான் செய்வது? அதை வைத்துக்கொண்டு அதோடைய ஒரே உபயோகம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான். அதனால் இப்போவும் அதை தான் செய்ய போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கழுத்தை 1 இன்ச்சு முன்னாடி தள்ளினானா ரொம்ப ஆச்சரியப்படுகிற வகையிலே 2 பேருக்கும் புத்தகங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளருக்கோ ஒரு பேச்சாளருக்கோ கொடுக்கப்படுகிற பரிசு என்பது புத்தகத்தை தவிர சிறந்த பரிசு எதுவுமே இல்லை என்பது நிறைய ஆர்கனைசர்ஸ்க்கு இவங்க தெரிவித்திருக்கிறார்கள். புத்தகங்களை படிக்கிறதுனால தான் பேச முடியும். படிக்காதவர்களால் ஒரு மேடையிலே கூட புதிதாக ஒரு செய்தியை கூட சொல்லிவிட முடியாது. புத்தக வாசிப்பு என்பது எழுத்துக்கும் படிப்புக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படைங்க. கீழே கூட ஒரு புக் ஸ்டால் தான் வச்சிருக்காங்க.
அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ராஜா சார் பேசுகிற போது இன்னொன்று சொன்னார், நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதே வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ உண்மைன்னு நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு வீட்டில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு, 4 பேரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் இல்லை, அவங்கவுங்க மொபைலில் யார் யாரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு இமெயில் அனுப்பிச்சாரு. அன்புள்ள மகனே, நீ நலமாக இருக்கிறாய் என்று நான் நம்புகின்றேன். உன்னுடைய படிப்பெல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? போன வாரம் கூட ஏதோ பரீட்சையெல்லாம் நடந்ததே, நீ நன்றாக எழுதியிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன். உன்னுடைய புத்தகங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல், நான் பணம் அனுப்பி வைக்கின்றேன். மற்றபடி வேறு விஷயம் இல்லை. கீழே நானும் அம்மாவும் நீ சாப்பிட வருவதற்காக 1 மணி நேரமாய் காத்து கொண்டிருக்கிறேன். வேற எங்கேயும் இல்லை, அந்த கழுதை மேல ரூம்ல தான் உட்காந்துருக்கு. ஏன் கூப்பிட முடியாதுன்னா கூப்பிடலாம், ஆனா மனுஷ தொண்டை தானே நமக்கெல்லாம் இருக்கு. 10 தடவை வேணா கத்தலாம், அதுக்கும் மேல கத்தினாலும் கேட்கல. ஏன்னா காதுல எப்ப பாரு 2 போட்டுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப இது காதுல போடாமலே வீட்டுக்காரருக்கு நம்ம பேசுறது எப்பவுமே கேட்காது. காலையில் எந்திரிச்ச உடனே முன்னாடிலாம் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பேப்பர் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, டிவியை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சாப்பிட வரீங்களான்னு சமையல் ரூம்ல இருந்தானே கேட்க முடியும். ஏன்னா 2 அடுப்பில் 3 அடுப்பில் 3 கொதிச்சுட்டு இருக்கு. போய் கூப்பிட முடியும்? கல்யாணமா வந்து உபசாரம் செய்யறது. கல்யாணத்துல யாரும் இப்போ வந்து கூப்பிடுறது இல்லை. வந்தால் தின்னுட்டு போ, என்ன இப்போ நான் வேற கூப்பிடணுமோன்னு. சில கல்யாணத்தில் ஒரு பொம்மை வேற வச்சிருக்காங்க, இப்படிங்குது. அது நாம அது நம்மள தான் கூப்பிடுதுன்னு நினச்சிக்கு நம்ம போய் சாப்பிட வேண்டியிருக்கு. கல்யாணத்துல யாரும் உபசாரம் செய்யறது இல்லை. வீட்டில் என்ன எங்க சாப்பிட வரீங்களான்னு சமையல் ரூம்ல தான் கேட்கணும். கொஞ்சமாவது ஐயோ ஒருத்தி சமையல் ரூம்ல கஷ்டப்படுறாள் நினைக்கிற ஒரு பிறவி என்ன செய்யணும்? வரேன்னு சொல்லணும். ஒரு சத்தமுமே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த அம்மா 2 நட நடந்து கேட்கும். 3வது நட நடக்குது, ஏங்க சாப்பிட்றீங்களாம்மா, சாப்பிட வரீங்களா, சாப்பிட வரீங்களா அப்படின்னு அந்த ஃபோனை கொஞ்சம் கீழே தள்ளி கூப்பிட்டியாங்க, கூப்பிடலையா கதறின்னு. இப்போ எவ்வளவு பேச்சுவார்த்தை குறைஞ்சு போயிடுச்சு பாருங்களேன். ஒரு முறை இதை நான் முன்னாடியே ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், நான் இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்குன்றதுனால திரும்ப சொல்றேன். எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பதிவு செய்திருந்தார். மதுரையிலிருந்து நாகர்கோயிலுக்கு பஸ்ஸில் அவர் போயிட்டு இருக்காரு. அவருக்கு அப்போ ஒரு 40-45 வயசு இருக்கும். அவரும் அவருடைய மனைவியும் பஸ்ஸில் உட்காந்து சீட்டில் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அவர் எழுத போகிற அடுத்த நாவலை பற்றியும் அதே பற்றி பேசிட்டு இருக்காங்க. நடுநடுவில் சிரிப்பு, பகிர்வு, பேச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா மதுரையிலேருந்து நாகர்கோயில் போகிற மட்டும் 5 மணி நேரம் கூட ஆகும். அவ்வளோ நேரம் பேசிக்கு போயிருக்காங்க. அப்போ இறங்கின உடனே பின்னாடியிலேருந்து வந்து நீங்கள் எழுத்தாளர் ஜெயமோகன் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் அப்படின்னா உடனே அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர் யாரை பார்த்தாலும் உங்களுடைய அடுத்த படைப்பு என்ன, உங்க புத்தகம் என்ன, நீங்க பேசுனது எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் சொல்றதை விட அவங்க தோற்றத்தை பற்றி, அவங்க வாழ்க்கையை பற்றி கேட்கறதுக்கு தான் ரொம்ப விருப்பம். அதனால உடனே அவர் கேட்டாரு, கூட வந்திருக்கிறது யாரு? இவர் கொஞ்சம் அவரை மேலே கீழே பார்த்துட்டு, என்னுடைய மனைவி இவங்க. மனைவியோடய இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னாரா? அதை அப்படி போனாலும் போவேனே தவிர நிறுத்தி வந்துட்டு வழி கேட்க மாட்டேன். சரி, அப்புறம் வீட்டில் சமைக்க முடியலன்னாக்க என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு அங்கே போன சர்வத்தை பேசி தான் ஆனோம். பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்து தெரியுது, என்ன உங்கள் வீட்லையுமா இன்னைக்கு சமையல் இல்லையா? ஒரு பேச்சுவார்த்தை. இன்னைக்கு கிடையாது, ஸ்விக்கி பண்ணுறோம், சாப்பாட்டை வரவழைக்கிறோம் வீட்டுக்கு. இந்த ஊரில் வந்துருச்சா? அது இன்னும் வரல, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. எங்கள் ஊரில் ஸ்விக்கி பண்ணுறவங்க தான் ஊர் முழுக்க இருப்பாங்க. எப்படின்னா ஆரஞ்சு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு 3000 பேர் சுற்றிக்கிட்டே இருக்கான் சென்னை முழுக்க. எல்லாருக்கும் முதுகில் ஸ்விக்கின்னு எழுதியிருக்கோம். எங்கள் பக்கத்து வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், 3 பேர் ஸ்விக்கிலேருந்து வந்து டெலிவர் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் இருக்கிறது 2 பேர், ஆனால் 3 பேர் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. எனக்கு பொறுக்கவே முடியல. இதெல்லாம் சில சமயம் தாங்கலை நமக்கு. 2 பேருக்கு 2 ஆர்டர் வந்தால் போல, 3 ஆர்டர் எப்படி கூப்பிட்டே கேட்டுட்டேன். ஒன்று எனக்கு, ஒன்று அவருக்கு, 3வது எலி தொல்லை இருக்குது, அதுக்கு மசாலோட வைக்கிறதுக்காக ஸ்விக்கி பண்ணியிருக்கேன். நாங்கள் ஹோட்டல்காரரோட பேசுவது, வழியில் இருந்து பேசுவது கிடையாது. பேங்க்குக்கு போகிறது, இப்போ சிறு ஊர்கள் எல்லாம் நீங்கள் நிறைய போயிட்டு தான் இருப்பீங்க. ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா போகணும். ராஜா சார்லாம் சொன்னார், அங்கே வந்து அவரை பார்த்து பேசுறது, பேங்க்காரர்களோட ஒரு பேச்சுவார்த்தை. என்ன எப்படி இருக்கீங்கன்னு பேங்க் மேனேஜர் கேட்குற போது நமக்கு ஒரு பெருமை. அவர் பேங்க் மேனேஜர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் அவர் நம்மளை கேட்டார்னு ஒரு பெருமை. நம்மளை கேட்டாருன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. சந்திப்பதற்கான களம். அங்கே வந்து நம்ம கொடுக்குற கேஷியரை பார்த்து, இல்லை பழைய நோட்டா கொடுக்காதீங்க, போன தடவை இப்படி தான் பண்ணீங்க, ஒரு 2 வார்த்தை. இன்னைக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை பெரும்பாலும் நம்ம கையில் இருக்கிற செயலிகள் மூலமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு பணம் அனுப்புவது என்றாலும் அந்த பணத்தை ஃபோன் மூலமாகவே அனுப்ப பார்க்குறோம். இப்படி நீங்கள் ஒன்றா யோசிச்சு பாருங்க. டிக்கெட் புக் பண்ணுறது, எங்கள் ஊர்லலாம் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக நீண்ட க்யூவில் வந்து நின்றுட்டுருக்கேன். நான் இன்னைக்கு உண்மையிலேயே திருநெல்வேலியில் அல்வா கடை வாசலில் நிற்கிறவங்கள நான் படம் பிடிச்சேன். எங்கள் ஊரில் இதை பார்க்கவே முடியாது. க்யூவில் நின்று ஒரு விஷயன்றது கிடையாது இனிமேல். ஏன்னா நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணால் வரும்போது என்ன கழுதைக்காக க்யூவில் போய் நிற்கணும்? க்யூவில் போய் நிற்கிறது கஷ்டம் தான். ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, மனிதர்களோடு நிற்கிறீங்க நீங்கள்.
முன்னாடி இருக்கிறது ஒரு மனுஷன், பின்னாடி இருக்கிறது ஒரு மனுஷன். பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. நம்முடைய சாதனங்களை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்பதே தெரியாத அளவுக்கு சாதனங்களோடு சாதனங்களாக வாழ்ந்து இயந்திரங்களாகவே மாறி போய்விடுவோம் என்கின்ற அந்த அச்சத்தினுடைய உச்சபட்சத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிற போது இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்டு நாங்கள் ஜோக் சொல்கிறோமோ, எங்கள் சொல்கிற ஜோக்குக்கு உங்களுக்கு சிரிப்பு வருதோ வரலையோ வேறு விஷயம், ஆனால் முகமாக ஒருத்தரை பார்த்து பேசுறதுன்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா. பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு குழந்தைகள் எந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் வருதில்லை. அது இப்போல்லாம் வரும், பாவம் எல்லாம் சின்ன சின்ன டிக்கெட்டாக இருக்குது. அம்மா எங்கேயோ சுவாரஸ்யமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான்னு நம்பி வந்து ஏமாந்துருக்கெல்லாம். சில பேர்லாம் வந்து இந்த பிள்ளைலாம் நல்ல பிள்ளையாக இருக்குது. எங்கள் ஊரில் சில பிள்ளைலாம் கொடுமையாக இருக்கும். உட்காந்து இறை வணக்கம் பாடும்போது எப்போ போகலாங்க, இன்னும் நீராறுங்கிறத முடியல, அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் நாங்கள் சில சமயம் வீட்டுக்காரரை கூட கூட்டிகிட்டு போகிறது. கூட போகணுன்றதை விட இது இந்த தொல்லை இருந்தாக்கா கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு நில்லுங்களேன்னா பாவம் அவர் நிற்பார். அவர் பிள்ளைகள் இங்கே தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்க, சிலது தொந்தரவு பண்ணுது நிறைய. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு அடலசன்ட் ஏஜுக்கு வந்துட்டா நிச்சயமாக எங்கேயுமே வர மாட்டேன்றாங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பாருங்க, யூ கேன் கோ. நீ என்னடா எனக்கு பர்மிஷன் கொடுக்குறது, நான் எப்படியுமே போகிறேன், நீ வா. அங்கே வந்தால் பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும், ரொம்ப தொல்லையாக இருக்கு, நான் வீட்லேயே இருக்கேன், நீ போயிட்டு வான்றான். வற்புறுத்தி ஒரு அம்மா பிள்ளைய வந்து கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். பையன் கேட்டால் இந்த அங்கிள் யார் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அடப்பாவி, நிஜமாவே அவன் தாண்டா உன் தாய் மாமன். எல்லாரையுமே அங்கிளுங்குதா, பால் போடுறவன் அங்கிள், வீட்டு வாட்ச்மேன் அங்கிள், அத்தனை பேர் அங்கிள்ன்றதுனால உண்மையான அங்கிள்ன்ற வார்த்தை வந்து எப்படி செயலிழந்து போயிடுச்சு பாருங்க. பிள்ளைகள் இப்படி தீவுகளாக நிற்கிறார்கள். நம்ம பிள்ளைகள் படிப்பதும் வளருவதும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் போய் என்ன செய்கிறீங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களில் இருப்பதை பார்த்து இங்கே இருக்கிற நிறைய அம்மாக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் சுரேஷுக்கு மொபைல்லாம் அவ்வளோ பிடிக்கும். என்ன பெருமை கழுது இதில். நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்களா, ஒரு வாட்ஸ்அப் ரொம்ப பரவலாச்சு. அதை பார்த்தீங்கன்னா நிஜமே அழுகே வந்ததுங்க எனக்கு. என்னென்னா, ஒரு பிள்ளைக்கு மொட்டை போடுறாங்க, அழணுமேங்க. என் பொண்ணுக்கு மொட்டை போட்டப்போ எங்கள் குலதெய்வம் கோயிலில் தான் மொட்டை போட்டோம். என் பொண்ணுக்கு மொட்டை போட்ட போது அவங்க அப்பா மடியில் உட்காத்தி வச்சு தான் மொட்டை போடுறது. எங்களுக்கு அப்படி தான் வழக்கம். அப்பா மடியில் உட்காத்தி வச்சுருந்தாங்க. அவர் மொட்டை போடுற ஒருத்தர் இருக்கார். அவள் அலறின அலறல் இருக்கே, கோயிலில் இருக்கிற சாமியை தவிர எல்லோரும் வந்தாங்க. சாமி கூட வந்துச்சோன்னு தெரியல, ஏன்னா கூட்டம் கூட்டம்னாலும் தெரியல. அவங்க அப்பா கையை கடித்து மொட்டை அடிக்கிறவரை ஒரு விட்டா அவர் தெரிச்சு போய் விழுந்தார். அவர் இப்போ அவளுக்கு 18 வயசாச்சு. நாங்கள் கோயிலுக்கு போகும்போது இன்னமும் நினைவு வச்சுக்காரு, இந்த பிள்ளை தானே என்னை உதச்சுதுன்றாரு. மொட்டை போட்டு அப்படி தான் அங்கே செய்யும் பிள்ளைங்க. எப்படி கத்தும், காது கத்தும் போது மொட்டை போடும்போது அப்படி அழணும். அது அந்த அழுகை தான் பலம். இந்த கழுதிக்கு அது கூட தெரியல, மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும், மொத்தமாக மொட்டை அடிச்சுட்டான். நீ மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தா எவன் வேணா உனக்கு மொட்டை அடிக்கலான்றது இதை விட தத்துவார்த்தமாக சொல்லவே முடியாது. சில பேர் 2 வயசு பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதுக்கு மொபைலை கொடுக்குறாங்க. மொபைலை கொடுத்தா படப்படன்னு சாப்பிட்ருணும். ஒரு விதத்தில் உண்மைதான், நம்ம சமைச்சிருக்கிற லட்சணத்துக்கு வேறு வழியே இல்லை. அதனால தான் பல ஆண்கள் கூட மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. அதில் மூழ்கிட்டா என்ன சாப்பிட்றன்னு தெரியாது, உள்ளே போயிருன்றதுனால. ஆனால் தயவு செய்து இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் இதை ஒரு அறிவுரையாக சொல்லலை, ஒரு ஆலோசனையாக தான் சொல்கிறேன். அறிவுரை சொல்கிற அளவு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. சாதனங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பதை 10 வயது வரை கண்டிப்பாக தடை செய்யுங்கள். கண்டிப்பாக நோ ஃபோன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதை நான் சொல்லலை, இதை சொன்னது யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கே ஃபோனை வழங்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய கம்பெனியான ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனராக இருக்கிற ஜக்கர்பர்க் இதை சொல்கிறார். மார்க் ஜக்கர்பர்க்குடைய பிள்ளைக்கு இப்போ 1 வயசோ 1.5 வயசோ ஆகுது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஃபோனையும் அவரால் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் ஃபேஸ்புக்கினுடைய அதிபர். அவரும் அவருடைய மனைவி ஒரு சீன பெண், இவர் அமெரிக்கர். இவர் வந்து இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோனை கொடுத்துட்டோன்னா குழந்தைக்கு
நாங்க பேசுகிற மொழி கூட காதுல கேட்கலன்றாங்க. ஏன்னா ஏற்கனவே குடும்பத்துல மொழி பிரச்சனை. இவர் ஆங்கிலம் பேசுறாரு, மனைவி வந்து சீன பெண்மணி. அவங்க என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, என் குழந்தை முதலில் சீன மொழியைத்தான் படிக்க வேண்டும்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அதான் தாய்மொழி. அவங்க ஆப்பிரிக்காவில் இவரா உலகத்திலே இருக்கிற மகத்தான பணக்காரர்களினுடைய பட்டியலை போட்டால் மேலிடத்தில் இருக்கிறவர். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், என் பிள்ளை முதலில் கற்க வேண்டிய மொழி சீன மொழி. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாட்டா எக்கேடு கேட்டு ஒழிஞ்சு போட்டு இங்கிலீஷ் நல்லா வந்தா போறோன்றோம். ஆனா யாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது பாருங்கள். அவர் சொல்றார் சீன மொழி தான் அது படிக்கணும். இது இந்த மொபைல் போனையே பார்த்துட்டு அதுல வர சவுண்ட்ஸை கேட்டுட்டு இருந்தா தாய்மொழி தெரியாம போயிடும். ஏற்கனவே தாய்மொழியை பேசுறதுக்கு அம்மா மாத்திரம்தான் இருக்கா. ஏன்னா எனக்கு சீன மொழி பேச வராது. அம்மா ஒருத்தி தான் இருக்கா, அவளுடைய குரல் மாத்திரம்தான் காதுல கேட்கணும், அப்பதான் அந்த மொழி வரும். அதனால் 10 வயது வரை என் பிள்ளையிடம் ஒரு சாதனத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். ஐ ரெக்கமெண்ட் யூ ஆல்சோ டூ தட் என்று சொல்லுவது நான் அல்ல நண்பர்களை, மார்க் ஜக்கர்பர்க் சொல்லுகிறார். நானும் அதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். நல்ல வேளையாக என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது, அவங்க சின்ன வயசுல இருக்கிறப்போ அப்பதான் போன் வந்துட்டு இருந்தது, குழந்தைகளுக்கு கொடுப்பது என்ற வழக்கம் இல்லை. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், சாப்பிட வைக்கணும்னா, அழுவதை நிறுத்தணும்னாக்க, கொஞ்ச நேரம் அவங்கள வேற ஏதாவது செய்ய வச்சுட்டு நாம வேலை செய்யணும்னா, எது செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு போனையோ ஒரு ஐபேடையோ குழந்தைகளிடம் கொடுக்கிற வழக்கம் இருக்கிறதே, மிக மிக தவறானது. ஏனென்றால் அந்த குழந்தைகள் உலகம் என்பது 4 பேரோடு கலந்து உறவாட வேண்டியதுதான் ஒரு உலகம் என்கின்ற எண்ணத்தையே அவர்களுக்கு மறக்கடிக்கிற ஒரே விஷயம் சாதனம் தான். சாதனங்களிலே பிள்ளைகள் இருக்கிற போது என்ன நடக்கிறது? நான் இதை பத்தி இன்னைக்கு நிறைய பேசணும்னு ஏன் நினைச்சேனாக்கா, இது நகைச்சுவையாளர் மன்றமா இருக்கலாம். அதுக்குன்னு இன்றைக்கு நம் சமூகத்தை உலுக்கி கொண்டிருக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் மறந்துவிட்டு நாம் சிரித்து விட முடியாது இல்லையா? சிரிப்பு என்பதற்கு பின்னாலே சில விஷயங்களை நாம் பேசத்தானே வேண்டி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சாதனங்களை கொடுக்கிற போது முதல் விஷயம் என்னன்னா, ஒரு மொபைல் போனை ஒருத்தர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றாருன்னா அவர் ஒன்றும் புத்திசாலின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. நமக்கு இது மாதிரி சில தப்பான கற்பிதங்கள்லாம் இருக்கு. இங்கிலீஷ்ல பேசினா அவர் ரொம்ப புத்திசாலி. எவன் சொன்னது? முட்டாளான இங்கிலீஷ்காரன் 10,000 பேர் எனக்கு தெரியும். படு முட்டாளா இருக்கான். இங்கேருந்து நாங்கள் கரடியா கத்துறோம், அந்த பக்கத்தில் இருக்கான், சுத்தமா புரிய மாட்டேன். நம்ம ஊரா இருந்தா ஏன்டா அவனுக்கு விளங்கவே விளங்காதாடா நான் என்னது கேட்கலாம். அவனை எந்த மொழியில சொல்லி திட்டுறதுன்னா, திட்டுறது தமிழ்ல தான் ஈஸியா வருது, இங்கிலீஷ்ல திட்டுறது கஷ்டமா வேற இருக்கு. பட்டு முட்டாளா இருக்கான். அதனால அவனுக்கு நல்லதான் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு, நம்மோட நல்லா பேசுறான், அவன் புத்திசாலி ஆயிடுவானா? ஆங்கிலம் தெரிந்தவன் புத்திசாலி, போனை நல்லா ஹேண்டில் பண்றவன் புத்திசாலி, கருப்பு கண்ணாடி போட்டவன் புத்திசாலி. என்ன கற்பிதங்கள் இதெல்லாம்! அவன் தான் கவர்ச்சிகரமானவன், அவன் தான் வசீகரமானவன். யார் சொல்லிக் கொடுக்கிற கற்பிதங்கள்? புத்திசாலித்தனம் என்பது என்ன தோழர்களே? ஒன்னே ஒண்ணுதான், எனக்குள்ளே இருக்கிற திறமைகளை நான் உணர்ந்து என்னை நான் மதித்தால் நான் புத்திசாலி, அவ்வளவுதான். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று சொல்லிட்டேன். நான் எழுந்து வரும்போது தண்ணி பாட்டில உதச்சிட்டேன், கீழே விழுந்துருச்சு. அதுக்குள்ள இப்படி வந்துட்டதுனால வந்துட்டேன். அந்த பையன் அங்கே உட்காந்துருக்கிற பையன், அவன் பேர் எனக்கு தெரியாது, அவன் உடனே ஓடி வந்து அந்த பாட்டிலை நிமித்தி வச்சான். செஞ்சாத ஒரு விஷயம் ஒழுங்கா இல்லைன்னா அதை சரி செய்யணும்ன்ற எண்ணம் உள்ள இருக்கு பாருங்க, அவன் ஒரு புத்திசாலி. நம்ம சுற்றி இருப்பதுல ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னா நான் போய் அதை சரி செய்யலாம். ஒரு தெருக்குழாய் திறந்தே இருந்தால் நான் போய் அதை மூடிட்டு வரலாம். ஒரு ஒரு காலை வேளையில ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் காலை வேளையில லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, ஏன் நிறுத்த மாட்டேன்றீங்கன்னு கேட்டா நான் புத்திசாலி. ஒரு துறை சார்ந்த அறிவு இருக்கிறவர்கள் தான் புத்திசாலிகள் என்பதே பொய், கற்பிதம். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு பிடித்த விதத்தில், நமக்கு தெரிந்த விதத்தில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்க முடிந்தால் நாம் புத்திசாலிகள். இப்போ இங்க ஒரு குழந்தை வந்தது, அந்த குழந்தைக்கு கண்ணை கட்டிட்டு அந்த கலர்ஸை பார்க்க சொன்னாங்க. அந்த பிள்ளை அதை எப்படி செய்யுதுன்னு தெரியல, ஆனால் கண்ணால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மூக்கால் அவள் தெரிந்து கொள்ளுகிறாள். கண்களால் உணர வேண்டியதை அவள் நாசியால் உணர்கின்றாள். இது ஒரு மடைமாற்று திறமை. இது ஒன்னால செய்ய வேண்டியதை இன்னொன்னால செய்வது. இப்போ நீங்க
இளையராஜா சாரோட இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு அது. அவருடைய மிக 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 அபூர்வமான பாடல்களில் அது ஒரு பாடல். அந்த பாடலினுடைய கான்செப்ட் என்ன, கண்ணு தெரியாத ஒருத்தி, பிறந்ததுலேருந்து அவளுக்கு கண்ணு தெரியாது. கண்ணே தெரியாத ஒரு பெண்ணுக்கு வண்ணம்னா என்னன்னு கேட்கிறா. அவ பிறந்ததுல இருந்து அவ எந்த நிறத்தையும் பார்த்ததில்லை. அவ கேட்கிறா வண்ணம் என்றால் எப்படி இருக்கும். கண்ணால் பார்க்க வேண்டிய வண்ணத்தை காதால் கேட்க வேண்டிய சங்கீதத்தின் மூலம் அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அதான் அந்த பாட்டோடைய கான்செப்ட். ஒரு புலனால் உணர வேண்டியதை இன்னொரு புலனால் உணர்வது என்பது ஒரு இன்டெலிஜென்ஸ். அது அந்த பெண்ணிடம் இருக்கிறது. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி திறமைகள் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. மிக அபாரமாக ஒரு பெண்ணால கோலம் போட முடியும். அப்படி பார்த்த உடனே அந்த கோலம் அப்படியே மலருது. 17 வருஷம் வச்சு சக்கு 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 சுத்தி 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 கோலத்தை முடிக்கிறா. எனக்கு அது பயங்கரமா இருக்கு. நான் என்னோட இன்ஜினியரிங் டிராயிங் பண்ற மாதிரி இந்த பெரிய இதெல்லாம் வச்சு கேம்பஸ்ல வச்சு போட கூட என்னால் அதை போட முடியாது. அவங்க சர்வ சாதாரணமாக அதை செய்துவிட்டு போகிறார்கள். இதைத்தான் ஔவை சொன்னால், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று ஔவை சொன்னார். அவரவர்களிடம் இருக்கிற அந்த திறமையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வேண்டும் என்றால், நமக்கு முதல் தேவை என்னன்னாக்க, பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் நிறைய கம்யூனிகேஷன் இருக்கணும். நமக்கு தெரியணும் முதல்ல நம்ம குழந்தைங்க என்ன வருதுன்னு சொல்லி. அவர்கள் ஒரு போனை பார்த்து கொண்டு, நாம் ஒரு போனை பார்த்து கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸாகவே இருப்பாங்க. நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவர்களாகவே நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றான், நம்ம போடுற நம்ம வாங்கி கொடுக்குற துணியை தான் போடுறான், நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் டியூஷனுக்கு கொண்டு போய் விடுறேன், ஆனால் அவன் யாருன்னு எனக்கு தெரியல. இப்படி அம்மாக்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லாட்டா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் என் பிள்ளை என்ன தப்பு பண்ணான்னு கேட்கிற அம்மாக்கள் இருக்கிற போது, அந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லைல்ல. அவளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற மகன் பச்சை மண்ணு, எதுவுமே தெரியாது. ஆனால் உண்மையில் யாரை சமூகத்திலே அவள் உலவ விட்டிருக்கிறார்? உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு தெரியுமா? Do you know your children? உங்க பையனுக்கு 5 வயசு இருக்கலாம், 10 வயசு இருக்கலாம், 15 வயசு இருக்கலாம், 20, 30 வயசு இருக்கலாம். Do you know your children? பிள்ளைகளோடு தேவையானது என்னன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அவ்வளவுதான். இப்ப அம்மாக்கள் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப குறிப்பா அம்மா மகனுக்குள்ளதான் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. நம்முடைய சமூகம் ஆண் பிள்ளைகளை உயர்த்தி 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 பேசுகிற சமூகம். அதனால அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மகன் வந்து அப்படியே கடவுள் பேக்கேஜ் பண்ணி கிஃப்டா பண்ணி மேல லேபிள் ஒட்டி கொண்டு வந்து கொடுத்தவன்னு நினைக்கிறாங்க. Do we really know our children? அவன் யார், அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவன் எதுக்காக பேசுறான், அவனுக்கு எப்படி காசு வருது, அவன் எப்படி இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் போடுறான், அவன் எப்படி இந்த மாதிரியான கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கியிருக்கான், என்ன விஷயம்? இது எங்க ஆரம்பிக்குதுன்னா சின்ன வயசுல ஆரம்பிக்குது. சின்ன வயசுல மகேஷ் இது என்னடா இது, இந்த ஒரு போன் வரிச்சையே இன்னொரு போன் வந்தா 2 பேரோட சேர்ந்து பேச முடியுமாமே, அது எப்படிடா அப்படின்னு ஒரு அம்மா கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா 2 காலையை லிங்க் பண்ண அந்த அம்மாக்கு தெரியல. அந்த அம்மா முட்டாளும் கிடையாது, அது ஒரு சாம்பார் வச்சா தெருவே மணக்குது, அது ஒரு இன்டெலிஜென்ஸ் தானே. ஃபோனில் கால் மர்ச் பண்ண தெரியலன்றது ஒரு பெரிய விஷயமா? சொன்னால் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தடவை சொன்னால் புரியலன்னா 2 தடவை சொன்னால் புரியும். அப்பவும் புரியலையா, 10 தடவை சொல்லி கொடுன்னு கேட்கணும் நீங்கள். இந்த பையன் உடனே சொன்னான், உனக்கு இதெல்லாம் வராது, சும்மா இரு, ஏதாவது செய்யணும் என்கிட்ட சொல்லு, சும்மா நீங்கள் உன்னை இந்த அம்மா என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், ஏய் என்ன என்ன மரியாதைலாம் பேசுகிற? சின்ன வயசில் உன்னோட கிளாஸில் உனக்கு 3 போட வராது. எப்போ பாரு 3 இப்படி போட்டுட்டு இருந்த நீ. உங்கள் டீச்சர் உன்னை கூப்பிட்டு கம்பால் அடித்து வெளியில் கிளாஸ் வெளியில் நிற்க வச்சுது. நான் 2 நாள் உட்காந்து உன்னோட 3 போட்டு 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 உனக்கு 3ன்றதை நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, இப்போ எனக்கு நீ சொல்லிக் கொடு. இந்த மரியாதை குறைச்சலாக பேசுகிற வேலையை வச்சுக்காது. அம்மானா என்னை கிள்ளிக்கிறேன் அவனுக்கு என்று கேட்டால் நீங்கள் மிகச்சிறந்த தாய். ஏன்னா அம்மாவை மதிக்காத ஒரு பிள்ளை தெருவில் போகிற எந்த பொண்ணையும் மதிக்க மாட்டோம். நீ அம்மாவே மதிக்கலையே, நான் தெருவில் போகிற பொண்ணு நீ எப்படி நீ மதிக்க போகிற? நீ இதெல்லாம் அந்த கண்டிப்பாக அங்கே தொடங்குவதற்கு மூலம் என்னன்னா கம்யூனிகேஷன். பேசுங்க, பிள்ளைகளோட பேசிக்கிட்டே இருக்கணும். சில சமயம் நமக்கே எரிச்சலாக இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லி நம்மளை போட்டு ராவடிக்கும். அம்மா எங்கள் கிளாஸில் நித்தின் இருக்கான் இல்லைம்மா, பபுள் கம்மா இப்படி இப்படி ஊதுறாம்மா. நமக்கு அப்போ தான் ஒரு அடுப்பில் குழம்பு, ஒரு அடுப்பில் இந்த ஆளோட தொல்லை வேற, இதுக்கு நடுவில் எவன் பபுள் கம் ஊதினா என்ன ஊதாடன், சும்மா இருடி நீ, நானே இருக்கு, அப்படிதான் நமக்கு தோணும். அது சொன்னாலும் ஒன்றும் தப்பில்லை, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணும். பேச்சு ரொம்ப முக்கியம் பிள்ளைகளோடு. அதை விட முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடு. நமக்கே யோசிச்சா சில சமயம் பகீருங்க, இந்த ஆளோட என்ன பேசுறதுன்னு தெரியும். நான் பார்க்குற சீரியலில் அவர் பார்க்குறது கிடையாது. 2 பேரும் ஒரே சீரியலை பார்த்தா அதாவது இந்த நாசமா போகிற வந்துட்டா பாருன்னு அதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசுறது கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் வந்தால் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு.
நீங்க ஃபோன் பண்ணா 2 செகண்ட்ல கட் பண்ணாருல்ல, பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு. பின்னாடியே ஒரு நாய் ஃபோன் பண்ணிச்சு 18 நிமிஷம் பேசினேன். உங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கப்பா. அவருக்கும் அப்படிதான் இருக்கும் இன்னும் ஒருவேளை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பேசல. இந்த கழுதியோட என்ன பேசுது? ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, என்ன பெண்கள் சுதந்திரம் ஓவரா பேசுறீங்க, கோவம் வந்துருச்சு அவருக்கு என்கிட்ட. நானே கொஞ்சம் பயந்த சுபாவமா. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? என்ன என் ஒய்ஃப் எல்லாங்க கல்யாணம் வந்தப்போ எப்படி இருந்தா தெரியுமா? கோவில் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அம்மன் மாதிரி இருந்தாங்க. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 22 வருஷம் ஆச்சு. 22 இயர்ஸ். இப்ப எப்படி இருக்காங்க? வாசல் இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்காங்க. ஏன் சார் கத்துறாங்க சில பெண்கள் நடுவயதுல? கத்துறாங்கல்ல, என்ன சொன்னாலும் இரிட்டேட் ஆறாங்கல்ல. அது உங்க மேல இருக்கிற வெறுப்புனால இல்ல, அவங்க அன்பை நீங்க புரிஞ்சுக்கலையன்ற ஆற்றாமையினாலதான் அந்த சட்டம். ஒரு உயிருக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை நீங்க கொடுக்கலையா? சில பேர் கவனத்தை கொடுக்கலன்னு அது ஒரு தப்பா கொடுப்பாங்க. பட்டிமன்றத்தில் நாங்க சொல்ற ஜோக்கு இது. ஒரு அம்மா தினம் வர்றீங்கல்ல, சோத்த வைக்கிறல்ல, அப்படியே திருட்டு அப்படியே போவேன். சில சமயம் சட்டியை தலையில போட்டுடலாமான்னு இருக்கும் நமக்கு. நல்லா இல்லைன்னா சொல்லி தொலைய. தினம் சொன்னா ரொம்ப கேட்டா என்ன சொல்றாங்க? நல்லா இருந்தது எங்க அம்மா செய்யற மாதிரி இல்லம்மா. உங்க அம்மா பிக்சர்லயே இல்லை. இப்போ உங்க அம்மா நல்லா செஞ்சாங்களே நான் கேட்டேன். இப்போ எங்க அம்மா கூட தான் நல்லா செஞ்சாங்க. தினம் நான் சொல்லிட்டே இருக்கேன். உங்க அம்மா மட்டும் தான் நல்லா செய்வாங்க, எங்க அம்மா கூட தான் நல்லா செய்வாங்க. நான் செய்யறது எப்படி? அதான பேச்சுங்க. தினம் அந்த அம்மா கேட்டது. ஒரு நாள் சாப்பிடும்போது திடீர்னு அவருக்கு நினைவு வந்து, ஐயோ தினம் கேட்பாளே இன்னைக்கு சாம்பார் சூப்பர்மா அப்படின்னாரு. அந்த அம்மா வெறி ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுல சாம்பார் வாங்கியிருக்கு. சில பேர் இப்படி செஞ்சும் செயல் கேட்ட பழப்பா இருப்பான். இது இந்த மாதிரி யோசிச்சு பேசுறது இல்ல, ஜென்யூனாவே. அது ஒரு உயிர், நான் ஒரு உயிர். பாருங்களேன் என்ன ஆச்சரியம். இப்ப மிடில் ஏஜ்ல இருக்கிற போது அது தேவையாவே இல்லை. இன்னும் சமைச்சு வைக்கிறது, நான் சாப்பிட்றேன், நான் காசை கொடுக்குறேன், நான் போறேன், அது போகுது. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பாருங்களேன், திடீர்னு சுத்தி இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள்லாம் அதாவது வேலைக்குன்னு போயிடும், நம்ம கூட இருக்க போறது இல்லை. இருக்குன்றீங்க. அதோடைய வாழ்க்கை எங்கெங்கயோ இருக்குங்க. நம்ம போய் அதை பிடிச்சி இழுக்க முடியுமா? பிடிச்சி இழுத்தா நமக்கு தான் இன்சன். நீ போயிட்டு வாடன்னு இன்னைக்கு பல்லாமாக்கள் அதுவே அனுப்பிச்சிருது. இந்த பிள்ளைகள் வந்து இருக்கிற மட்டும் இந்த அம்மா பொத்தி வளர்த்துது. நான் இப்போ சில வீடுகளை பார்த்துருக்கேன். அந்த பையன் வந்து இன்னைக்கு இப்போ மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் டிவிக்கு முன்னாடி சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். அவன் எந்திரிக்க மாட்டான். அவனோட அப்பாவையும் அங்கேயே உட்காந்து வச்சிருக்கான், பாட்டியை வேற உட்காந்து வச்சிருக்கான். ஏன்னா பாட்டி உட்காந்தா லக்கம். அப்பதான் தோனி அவுட் ஆகாம இருக்காராம். அதுக்கு தெக்கா வடக்கா தெரியல பாட்டிக்கு. ரொம்ப நேரமா பாத்ரூம் போட்டுட்டானது கொன்றுவேன், இப்ப எழுந்தா தோனி அவுட் ஆயிடுவாருன்றான். பாட்டி அமுக்கி உட்காந்து வச்சிருக்கான், லக்கம். அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுது, அடுப்புல தோசை சுட்டு கொண்டு வந்து போடுது. அந்த அம்மா ஓடின ரன் தோனி ஓடி இருந்தா நம்ம ஆஸ்திரேலியாவோட ஜெயிச்சிருப்போம் முன்னாடியே. அப்படி பார்த்துட்டா. அப்புறம் என்னாச்சு, எங்க சுரேஷ் இருக்கான்ல, அவனுக்கு சமையல் ரூமே எங்கன்னு அவனுக்கு தெரியும். என்ன பெருமை கழுது அவனுக்கு இதுல. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அது முதல் நாள் சும்மா கிச்சனுக்கு வந்து பம்மாத்து பண்ணும். ஒரு பிள்ளைக்கு சமைக்க தெரியல, இப்போ ஒன்றுத்துக்குமே சமைக்க தெரியல. அதாவது வீட்டில் ஸ்விக்கி பண்ணிட்டு போல இருக்கு. ஆனால் ஒரு ஷோ காட்டணும்ல, அது மாதிரி வந்துட்டு அத்தை நான் எதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படி ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்தது. உடனே பின்னாடியே அவன் வந்துட்டான், டார்லிங் எதாவது ஹெல்ப் வேணுமான்னு. அவளே இன்னும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கல. நீ எதுக்காக அவளுக்கு அதுக்குள்ள ஹெல்ப் பண்ற? யாரு? சமையல் ரூம் எங்கேயே தெரியாத ஒரு பார்ட்டி இருந்தது, அந்த பார்ட்டி அது வந்திருக்கு. இவளுக்கு எரியுது வயத்தை. ஏண்டா இவ்வளவு நாள் நான் உனக்கு சுட்டு கொண்டு வந்து போட்டேனே, ஒரு நாள் அம்மா ஹெல்ப் வேணுமான்னு கேட்டியா? ஒரு கொத்தமல்லி பச்சை மிளகாய் வேணும்னு எவ்வளவு நாள் கேட்டிருக்கேன், அசைன்மெண்ட் இருக்கு, இப்ப மாத்திரம் எதுவுமே பண்ணாத நீ. நீங்க அந்த பிள்ளை ஒரு வெங்காயத்தை எடுத்தோன்னு பின்னாடி வந்து ஹெல்ப் வேணுமான்னு நிக்கிறிய பொங்குறா. அந்த வீட்டில் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் சந்தோஷமா இருக்கு. எந்த ஜீவன்? இவ தோசையை போட்டப்போ ஒன்னு தட்டோட நின்னுச்சு அந்த ஜீவன். இவ சொன்னாலே வளர்ற பிள்ளை முதல்ல சாப்பிட நீங்க வெயிட் பண்ணுங்கனாலே அந்த ஜீவன். பாடு நல்லா பாடு. இப்போ இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற நெரிசல்களுக்கு கூட பல சமயங்கள்ல என்ன ஆயிடுறதுனாக்கா, தனியா போயிட்டா கூட பரவாயில்லன்னு இருக்கு. இப்போ அவங்களும் தனியா போயிட்டா கூட நம்மோடு பிறந்து நம்மை வளர்த்து நம்மை ஆளாக்கின பெற்றோர்கள் வாழ்நாள் முழுவதும் கூட வரப்போவதில்லை நண்பர்களே. ஒரு கட்டத்தில் விடை பெறத்தான் போகிறார்கள். சகோதரர்கள் எங்கேயோ இருக்காங்க, உயிருக்கு உயிரா பழகின நண்பர்கள் வேற வேற இடங்களுக்கு போயிடுறாங்க, பிள்ளைகள் பறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் ஒன்று சத்தியம், வாழ்க்கையினுடைய நிறைவு நாள் வரையில் அவள் முந்துவாளா நீங்கள் முந்துவீர்களா தெரியாது. ஆனால் அவள் ஒருத்தி தான் இருந்து உங்களை பார்த்துக் கொள்ள போகிறாள். நீங்கள் ஒருவர் தான் இருந்து அவளை பார்த்துக் கொள்ள போகிறீர்கள். அவளுக்கு ஒண்ணுனாக்க அழக்கூட தெரியாம, ஆண்களுக்கு அழ தெரியாது, பேசவும் தெரியாது. எவ்வளவு பிரச்சனை பாருங்களேன். பெண்ணா பிறந்ததுக்கு நீங்க எப்போ வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஒரு இன்டர்வியூல என்ன கேட்டாங்க, ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது இல்லை. அழ முடியும்ல, எவ்வளவு பெரிய வரம் அது. இங்க இருக்கிற ஆண்களுக்கு அதனுடைய சுகம் தெரியாது. ரொம்ப கஷ்டமா தான் என்ன பண்ணுவீங்க, பயங்கரமா கோவப்பட்டு எல்லாத்தையும் எரிச்சல் பண்ணி வீட்டெல்லாம் உடைச்சு கொஞ்சம் கூட கோவம் குறையவே குறையாது உங்களுக்கு.
ஆனால் எங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருந்தாக்க ஒரு 20 நிமிஷம் நல்லா அழுதோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாலியாகிடும். திரும்ப வந்து உங்களோடய பேசுவோம் நாங்கள். எவ்வளோ பெரிய வரம் பார்த்தீங்களா அது. அவளுக்கு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரும், அவருக்கு அதுவும் வராது. அவள் சொல்லுவா, ஒருவேளை நான் போயிட்டேனாக்க நீங்கள் என்னதான் செய்வீங்களோம்பா, அதை கூட அவருக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற புரிதல் இருக்கு அந்த நேரத்தில் அபரிமிதமாக இருக்கணும். அந்த நேரத்தில் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, கடந்து போன 40 வருஷங்களை ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமலேயே ஓடிவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு பிடி உணவையும் கடிச்சு சுவைச்சு ரசிச்சு தான் சாப்பிடணும். ஒரு பிடி இன்னொரு பிடியை துரத்துற மாதிரி சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சாப்பிட்டோன்னு நினைவு இருக்காது. வாழ்க்கையும் அப்படித்தான். 40 வருஷம் வாழ்ந்து முடிஞ்ச பிறகு என்ன செஞ்சோன்னே தெரியாத ஒரு நிலைமை இருந்தால் எவ்வளோ பயங்கரம் இல்லை. அதனால் நிறைய பேசுங்க, உங்கள் பிள்ளைகளையும் பேச சொல்லுங்க. பேச்சு ஒன்றுதான் மனித உறவுகளினுடைய உயிர் நாடி. மனம் ரோஜாப்பூ போல இருந்தால் வார்த்தைகள் மனம் வீசும் என்று கீட்ஸ் என்ற கவிஞர் சொன்னார். ரோஜாப்பூ போல மனம் இருக்கணும்னா, மனம் வீசுகிற வார்த்தைகள் வரணும்னா பேசுவதற்கான முயற்சி இருக்கணும். இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க, நான் இதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். உங்கள் அப்பாட்டியோ அம்மாட்டியோ எப்போவாவது போய், பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, நீங்களாம் கூட, உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கு, உங்களை கொடுத்து வச்சவங்க, சந்தோஷமாக இருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளோ வயசு வேணா இருக்கலாம். ஒரு ஃபோனை பண்ணி இல்லை நேரில் இருந்தால் பக்கத்துலேயே போய் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். அது சொல்ல கூச்சமாக இருக்கு, ஏன்னா நம்ம சொல்லி பழகலை, கணவன் மனைவிக்குள்ளே சொல்லி நம்ம பழகலை. அது சொல்ல முடியலன்னா, எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்குமான்னு சொல்லி கன்னத்தை கிளி ஒரு முத்தமாவது கொடுங்க. உடனே அந்த அம்மா சொல்லு, சிப்பா லூசு என்னடா ஆச்சு, கோட்டி பையன், உங்கள் ஊரில் கோட்டின்னு தானே சொல்லுவீங்க, கோட்டி பையங்கோ. அதை கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. எங்கள் அப்பா கோட்டின்னு சொல்லுவார், அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு, வாய்ப்பில்லை. என்ன சந்தோஷமான இந்த மனநிலையில் நான் முடிப்பதற்கு முன்னால், என்னுடைய மகாகவி பாரதி உங்கள் ஊருக்காரன், கோவில்பட்டிக்காரன். அவன் கோவில்பட்டிக்காரன்றதை காமிச்சிக்கிட்டே இருப்பான். புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான். பாட்டை பாடுறதுன்னு திருநெல்வேலிக்காரன் கோவில்பட்டிக்காரன் ஒரு நாளும் சொல்ல மாட்டான், பாட்டை படிக்கிறதுன்னு தான் சொல்லுவான். அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான் என்று சொல்லி தான் எந்த மண்ணை சார்ந்தவன் என்று காட்டினானோ பாரதி, சுட்டுமொழி சுடர்தான்றதுக்கு ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடினா. நான் ரொம்ப நாள் அந்த ஆத்திரம்ன்ற வார்த்தைக்கு கோவம்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, திருநெல்வேலி கோவில்பட்டியில் ஆத்திரம்ன்றத அவசரத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு அவசரத்துக்கு வந்தேன், அவசரம் தான் அது, இவனுக்கு அவசரம், காதலன் இல்லையா இவனுக்கு அவசரம். என்னுடைய அவசரத்துக்கு நிதானமா கல்யாணம் பண்ற மட்டும் வெயிட் பண்ண முடியாது, ஒரு முத்தமாவது கொடுத்துக்கிறேன்றானோ என்று சொன்ன அந்த சுப்பையா, இந்த ஊர்க்காரன், இந்த மண்ணினுடைய தமிழ் அவனுடைய கவிதையில் மணந்ததா அல்லது அவனுடைய கவிதையின் தமிழ் இந்த மண்ணில் ஊன்றியதா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அபாரமான குடிப்பினை கொண்ட நீங்கள், மகாகவி பாரதி உங்கள் ஊர்க்காரர் என்ற பெருமையை பெற்ற நீங்கள், இலக்கிய ரசிகரான டாக்டரினுடைய ஆதரவிலும் மற்ற இலக்கிய ஆர்வலர்களினுடைய உழைப்பிலும் நடக்கின்ற இந்த விழாவை தொடர்ந்து நடத்துங்கள், தொடர்ந்து பேசுங்கள். வாங்க பேசலான்றது நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் எல்லாம் உங்களோட ஒருத்தர் அதை அடிக்கடி சொல்லி பேசிக்கணுன்றதுக்காக. நன்றி, வணக்கம்.